வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவுக்கு எப்படி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்க்கு நம்மளுக்கு வந்து கிளாத் பத்தலை, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிசைனுக்காக சேலையிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு டிசைனை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய டிசைனை மெயின் கிளாத்துக்கு மேலே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே லேஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து தைச்சோம் அப்படின்னா சிம்பிளாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைன் தைக்கிறதுக்காக கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, சாதாரணமாக தான் தைச்சிருக்கோம். தையல் வந்து வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் டிசைன் தைச்சிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளே பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.